இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உயர்வு வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறார் 75ஆம் சங்கீதத்திலே, நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். கர்த்தர் தான் ஒருவனை உயர்த்தி மற்றவனை தாழ்த்துகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய தயவினாலே உங்கள் கொம்பு உயரும். கொம்பு என்று சொன்னால் மகிமையை காண்பிக்கின்றது. ஆண்டவர் உங்களை உங்கள் வேலை ஸ்தலத்திலே மற்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் எடுக்கதான பிரயாசங்களிலே உங்களுக்கு ஒரு மகிமை தந்து கனத்தை தந்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அந்த கொம்பை குறித்து சொல்லும்போது அது தயவுள்ள ஒரு கொம்பு, அது அபிஷேகம் நிறைந்த ஒரு கொம்பு. அந்த கொம்பு ரட்சணிய கொம்பு என்று வேதத்தில் வாசிக்கும். அந்த இயேசு கிறிஸ்து தான் ரட்சணிய கொம்பு. நம்ம ஒரு நாளிலே தேடி வந்து ரட்சித்தார். அந்த ரட்சித்த தேவனுடைய தயவினாலே நாம் இன்று வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ரட்சிக்கப்படாத முன்பதாக உள்ள காலங்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உள்ள காலங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். இந்த காலை வேளையிலே அந்த ரட்சணிய கொம்பு நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை உயர்த்துவார், நம்மை